நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தியின் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். முதலில் வீக்கெண்ட் சக்தியின் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். மத்தளை விமான நிலையம் மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் அமைக்கப்பட்டுள்ள எரிபொருள் களஞ்சிய நிலையம் ஜனாதிபதியினால் திறந்து வைப்பு. மேல் மாகாணத்தில் டெங்கு நுளம்பு பெருகும் விதத்தில் சூழலை வைத்திருந்த 908 வீட்டு உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. இனங்களுக்கிடையில் குரோதத்தை ஏற்படுத்தும் வகையிலான பேரணிகளுக்கோ கூட்டங்களுக்கோ இனிமேல் அனுமதி கிடையாது, ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. தாளித்த திவர பெரும அதிருப்தியில் வருடத்தின் முதல் காலாண்டில் விவசாய துறையில் பின்னடைவு. தொடர்ந்து விரிவான செய்திகளுடன் பிரதான கலையகத்தில் தாரிணி தங்கராஜா. நன்றி டில்ஷான். வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். தொடர்வது விரிவான செய்திகள். மதம் மற்றும் இனங்களுக்கு இடையில் குரோத மனப்பாங்கை உருவாக்கும் பேரணிகள் மற்றும் ஊர்வலங்களுக்கு எதிர்காலத்தில் அனுமதி வழங்கப்பட மாட்டாது என போலீசார் குறிப்பிடுகின்றனர். அண்மையில் நடைபெற்ற சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோகன தெரிவித்தார். இன்று பிற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். විශේෂයෙන්ම අපි පොලිසිය තීරණය කරලා තියෙනවා මින් ඉදිරියට ஆகமிக ஹோ ஜாதிகத்வே மத வைரே பதனம் கரன இன அல்லது மத ரீதியில் மக்கள் மத்தியில் குரோதமான பாங்கை உருவாக்கும் பேரணிகள் மற்றும் ஊர்வலங்களுக்கு எதிர்காலத்தில் அனுமதி வழங்காமல் இருப்பதற்கு இன்று பரிசு திணைக்களம் தீர்மானித்துள்ளது. ஏதேனும் ஒரு ஊர்வலம் இடம்பெறுமாக இருந்தால் அதற்கு 6 மணித்தியாலங்களுக்கு முன்னர் அதற்கு பொறுப்பான நபர் பரிசு நிலையத்துக்கு அல்லது நிலைய பொறுப்பதிகாரிக்கு அறிவிக்க வேண்டும். அவ்வாறு அறிவித்த பின்னர் அது சமாதானத்திற்கு குந்தகமாக அமையுமாக இருந்தால் அதை நிறுத்த முடியும். இந்த சட்டத்தை குறிப்பாக சமய பேரணிகள் மற்றும் சமய வைபவங்களுக்கு நாம் நடைமுறைப்படுத்தவில்லை. தற்போது கூட அதனை நடைமுறைப்படுத்துவதில்லை. ஆனாலும் இனங்களுக்கு அல்லது மதங்களுக்கு இடையில் குரோதங்களை ஏற்படுத்தும் விதத்தில் இடம்பெறுமாக இருந்தால் அதற்கு ஒருபோதும் அனுமதி அளிக்கப்பட மாட்டாது. ජාතිකත්වය පදනම් කරගෙන ජාතීන් අතර ආගම් අතර වෛරය රෝධය ඇති කරවීමට කවුරු හරි උත්සාහ කරනවා නම් එවැනි ක්‍රියාවක් සඳහා මින් ඉදිරියට කිසිසේත් අවකාශ ලබා දෙන්නේ නැහැ. இதேவேளை தன்னை கடத்தி சென்று தாக்கியதாக பொய்யான முறைப்பாடு ஒன்றை வட்டரக விஜித்த தேரர் செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். ඥාති සහෝදරයාගේ නහපු වෙලාවේ ඔහු පිළිගත්තා. குறித்த தேரரின் வேண்டுகோளுக்கு அமைய தமது வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு சென்று இரவு 2:30 அளவில் பாணந்துர பகுதியில் தேரரை விட்டுவிட்டு வந்ததாக விசாரணைகளின் போது அவரது சகோதரர் ஒருவர் கூறியுள்ளார். இது தொடர்பில் கொழும்பு பிரதான சட்ட வைத்திய அதிகாரிகள் இருவர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன்போது அவர் தன்னை தானே தாக்கிக் கொண்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. அவரது கையில் சாவி கோவை ஒன்று இருந்தது. அதனூடாக காயப்படுத்திக் கொண்டுள்ளார். அவரது வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்ட விதத்தில் எந்த ஒரு வாகனமும் சென்றிருக்கவில்லை. அந்த வாகனத்தை நாம் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பிற்கு எடுத்தோம். அந்த வாகனம் இங்கு இருக்கிறது. උන්වහන්සේගේ ප්‍රකාශය කියවිච්ච කිසිම ආකාරයේ වාහනයක් ගමන් කරලා නැහැ. ඒ වෑන් රථය අපි CCD එකේ එහෙම නැත්නම් කොළඹ අපරාධ කොට්ටාශයේ බාරයට ගත්තා. ඒ වෑන් රථය මේ ස්ථානයේ තියෙනවා. இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் பின்னர் தேரர் பயணித்த வாகனத்தையும் ஒளிப்பதிவு செய்ய சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. மகியங்கன பிரதேச சபை உறுப்பினர் வட்டரக விஜித்த தேரர் பண்டாரகம பகுதியில் வீதியோரத்தில் வீழ்ந்திருந்த போது கடந்த வியாழக்கிழமை கண்டுபிடிக்கப்பட்டார். அவர் தொடர்ந்தும் தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அடுத்த பாராளுமன்ற அமர்வில் தான் ராஜினாமா செய்ய உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் பாலித தெவரபெரும தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இதுகுறித்து அவர் மேலும் தெளிவுபடுத்தினார். பார்லிமெண்டத்தை பிரதிநிதித்துவம் செய்யும் 225 உறுப்பினர்களில் நானும் ஒருவன். போலீசார் முன்னிலையில் வெலிப்பன பிரதேசத்தில் முஸ்லிம் இனத்தவரின் வர்த்தக நிலையம் ஒன்றுக்கு தீ வைப்பதனை நான் கண்டேன். அவ்வாறு செய்ய வேண்டாம், அவர்களுக்கு பாதுகாப்பு அளியுங்கள் என கூறினேன். ஆனால் பாதுகாப்பு அளிக்கப்படவில்லை. போலீஸ் மாதிபர் நிச்சயமாக பதவி விலக வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் சிங்கள இனத்திற்கு ஏற்பட்ட களங்கத்தை நீக்க முடியாது. அடுத்த பார்லிமெண்டத்தில் நான் ராஜினாமா செய்வேன். இதனை எம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. அரசாங்கம் இதில் அரசியல் லாபம் தேடிக்கொள்ள முயற்சிக்க கூடாது. போலீஸ் அதிபர் கோமாளியாக செயற்படக்கூடாது. இந்த நாட்டில் சட்டம் தொடர்பில் எமக்கு பிரச்சனை உள்ளது. சட்டத்தை நாட்டில் நடைமுறைப்படுத்தாமைக்கான காரணம் என்ன? ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கும் போதுதான் தாக்குதல்கள் மற்றும் தீ வைப்புகள் இடம்பெற்றுள்ளன. இதன் பின்னணியில் யார் இருக்கின்றனர்? சட்டத்தை செயற்பட விடாது தடுப்பவர் யார் என்று எங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும்.
மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் மற்றும் மாகம் ருகுணுபுர மஹிந்த ராஜபக்ச துறைமுகம் என்பவற்றில் அமைக்கப்பட்டுள்ள எரிபொருள் களஞ்சிய கட்டமைப்பு இன்று ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்டது. மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலைய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள விமான நிலைய எரிபொருள் விநியோக கட்டமைப்பு மற்றும் எரிபொருள் விநியோக குழாய் கட்டமைப்பு என்பன ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டன. These are the things that have been taken into account in constructing this multifaceted aviation terminal which பின்னர் பிரதான கட்டுப்பாட்டு நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. Observing the facilities available in the complex. மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் எரிபொருள் விநியோக மத்திய நிலையத்திலிருந்து முதலில் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் ஒன்றுக்கு எரிபொருள் நிரப்பப்பட்டது. அதன் பின்னர் மாகம் ருகுணுபுர மஹிந்த ராஜபக்ச துறைமுகத்தின் எரிபொருள் களஞ்சிய நிலையம் ஜனாதிபதியினால் திறந்து வைக்கப்பட்டது. අන්තර්ජාතික වරාය සංකීර්ණයේ තෙල් ගබඩා සංකීර්ණය සහ නාවික තෙල් පර්යන්තයේ අභිවෘද්ධිය උදෙසා වන විට වාහන ආනයන සහක ඒට හේතු වන්නේ නිතරම නෞකා එහා මෙහා ගමන් කරන නාවික මාර්ගයක නාවික කේන්ද්‍රස්ථානයක හම්බන්තොට වරාය පීඩා තිබීම නිසා අපි හිතනවා මේ කාර්ය බහුල වරායක් කාර්ය බහුල තෙල් පොම්පාගාරයක් බවට පත් වේ කියලා. මේ මොහොත மாகம் ருகுணுபுர மஹிந்த ராஜபக்ச துறைமுகத்தில் முதல் தடவையாக கப்பல் ஒன்றுக்கு எரிபொருள் நிரப்பப்பட்டது. வடக்கில் முதலமைச்சர் தலைமையில் ஒரு நிர்வாகமும் ஆளுநர் தலைமையில் மற்றொரு நிர்வாகமும் காணப்படுவதனால் மக்களுக்கு சேவையாற்றுவதில் அதிகார பிரச்சினை காணப்படுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஐநா உதவி செயலாளர் நாயகத்திடம் எடுத்துக் கூறியுள்ளது. இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஐக்கிய நாடுகளின் அரசியல் விவகாரங்களுக்கு பொறுப்பான உதவி செயலாளர் நாயகம் ஆஸ்கார் பெர்னாண்டஸ் தரன்கோ உள்ளிட்ட குழுவினருடன் இன்று நடைபெற்ற இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் போதே தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதனை தெரிவித்துள்ளது. தொடர்ச்சியாக இன்று ஐநா அதிகாரியையும் அவரது குழுவினரையும் இன்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சந்தித்து பேசியது. இதில் திரு சம்பந்தன் வடமாகாண முதலமைச்சர் மற்றும் நாங்கள் 3 பேரும் அதில் கலந்து கொண்டிருந்தோம். முக்கியமாக 3 விஷயங்கள். ஒன்று, யுத்தத்துக்கு பிற்பாடு மக்கள் முழுமையாக மீள குடியேற முடியாமல் இருக்கக்கூடிய நிலைமைகள், அது வடக்கு மாநிலத்திலும் கிழக்கு மாநிலத்தின் சம்பூரிலும் இருக்கக்கூடிய நிலைமைகள் பற்றி சொல்லப்பட்டது. இரண்டாவதாக அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகள், வடக்கு மாகாணத்தில் பிரத்யேகமாக யுத்தத்துக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசப்பட்டது. ஆகவே வடக்கு மாகாணத்துக்கு பொறுத்தவரையில் ஒரு பிரத்யேகமான திட்டங்கள் தீட்டி அமுல்படுத்த வேண்டும். ஆனால் அதற்கான அதிகாரங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால், ஒரு சமாந்தரமான ஒரு நிர்வாகம் ஒன்று, முதலமைச்சர் தலைமையில் ஒரு நிர்வாகமும் கவர்னர் மற்றும் சீஃப் செக்ரட்டரி தலைமையில் இன்னொரு நிர்வாகம் நடக்கின்ற ஒரு சூழ்நிலையில் எதனையும் சரியான முறையில் செய்ய முடியாமல் இருக்கின்ற ஒரு கருத்தும் வெளிப்படுத்தப்பட்டது. அதே போல அரசியல் தீர்வு திட்டம் பற்றியும் நாங்கள் இதுவரை காலமும் என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டோம், அந்த முயற்சிகளுக்கு என்ன குந்தகங்கள் ஏற்பட்டது, அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டது போன்ற விஷயங்களும் தெளிவுபடுத்தப்பட்டது. அதை நாங்கள் நேற்று நாங்கள் பேசுகின்ற பொழுது இந்த இன பிரச்சனைக்கான ஒரு அரசியல் தீர்வு முக்கியம் என்று சொல்லி சொன்னால், அதற்கு முக்கியமாக ஒரு 3ஆம் தரப்பு அனுசரணை வந்து தேவை என்பதை நாங்கள் நேற்று வலியுறுத்தியிருந்தோம். டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்காக முப்படையினர், போலீசார் மற்றும் சுகாதார அமைச்சின் உத்தியோகத்தர்கள் இணைந்து ஆரம்பித்த 3 நாட்கள் கொண்ட செயற்திட்டத்தின் இறுதி நாள் இன்றாகும். இதேவேளை டெங்கு நுளம்பு பெருகும் வகையில் சூழலை வைத்திருந்த 908 வீட்டு உரிமையாளர்களுக்கு எதிராக சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்தில் டெங்கு நுளம்பு பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் 3 நாட்கள் கொண்ட விசேட திட்டம் ஒன்று கடந்த வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டது. அதன் 3ஆம் நாள் செயற்பாடுகள் இன்று மட்டக்குடியில் நடைபெற்றன. அப்பகுதியில் டெங்கு நுளம்புகள் அதிக அளவில் பரவுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. டெங்கு நுளம்பு பரவ முடியுமான 71,000 இடங்களை தற்போது பரிசோதனை செய்துள்ளதாகவும் அவற்றில் 1800 இடங்களிலிருந்து டெங்கு நுளம்பு குடம்பிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது.
கொழும்பு மாநகர எல்லைக்குள் மாத்திரம் 53,000க்கும் அதிகமான வீடுகளை பரிசோதனைக்குட்படுத்தியுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. டெங்கு நுளம்பு பரவும் அபாயம் உள்ள கொழும்பு மற்றும் சன நெரிசல் மிக்க பல பகுதிகளுக்கு அண்மையில் நியூஸ் ஃபர்ஸ்ட் சென்றிருந்தது. இன்றும் நாம் அங்கு சென்றபோது டெங்கு நுளம்புகள் பரவ முடியுமான பகுதிகளை காண முடிந்தது. கொழும்பின் அநேகமான பகுதிகளில் உள்ள வடிகான்கள் அசுத்தமான நிலையில் காணப்படுகின்றமையினாலேயே நுழம்புகள் பெருகுகின்றன. வீடுகளை எவ்வளவு சுத்தம் செய்தும் பயனில்லாத ஒரு நிலை காணப்படுகிறது. மாநகர சபை இந்த வடிகான்களை சுத்தம் செய்ய வேண்டும். தேங்கி நிற்கும் நீர் வடிந்தோடாமையே டெங்கு நுழம்புகள் பெருகுகின்றன. குளங்கள் உள்ளிட்ட சிறு சிறு பகுதிகள் சுத்தம் செய்யப்படவில்லை. இவை அரசாங்கத்தினால் செய்யப்பட வேண்டியவையே தவிர மீது அபராதம் விதிக்கப்படுவது நீதியானது என நாம் நினைக்கவில்லை. 15,184 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்களில் 59.52% மேல் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள். கம்பஹா மாவட்டத்தில் 2,368 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். களுத்துறை மாவட்டத்தில் 1,022 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாநகர எல்லைக்குள் 1,431 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் ஏனைய பிரதேசங்களில் 4,217 நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளனர். கொழும்பு மாநகர எல்லையில் உள்ள 47 பிரிவுகளில் 21 வலயங்கள் டெங்கு அபாய வலயங்களாக பெயரிடப்பட்டுள்ளன. அதிகமான டெங்கு நோயாளர்கள் கிருளப்பனை பகுதியிலேயே பதிவாகியுள்ளனர். இதேவேளை நீர்கொழும்பிலும் இன்று டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. தொற்று நோய் ஒழிப்பு பிரிவின் தலைமை அதிகாரி டாக்டர் பபா பலிகபடன் உள்ளிட்ட பலர் வீடு வீடாக சென்று மக்களை தெளிவூட்டினர். வீடு வீடாக சென்று சோதனை செய்து நுழம்பு பெருகக்கூடிய இடங்களை சுட்டிக்காட்டினோம். அத்துடன் வீடுகளில் குப்பைகளை கொட்டுவதற்கான சிறந்த முறைமையொன்றும் அவசியமாகும். அதன் மூலம் இப்பகுதிகளில் டெங்கு நோய் பரவுவதை கட்டுப்படுத்த முடியும். மேல் மாகாணத்தில் அதிக அளவில் டெங்கு நோயாளர்களை காண முடிகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் பல்வேறு பதவிகள் மற்றும் பொறுப்புகள் தனக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்திகளில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை என அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். அவ்வாறான பொறுப்புகள் வழங்கப்பட்டமை தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என சஜித் பிரேமதாச வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு கிடைக்கவில்லை என்றும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கட்சியின் பொறுப்புகள் கையளிப்பது தொடர்பில் தன்னை இணைத்துக் கொண்டு இதுவரையில் எவ்வித கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை என சஜித் பிரேமதாச தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹோமாகம கபரகட பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அன்று போர்த்துகேயர்கள் விகாரைகளையும் கோவில்களையும் அளித்தனர். அதேபோன்று இன்று இலவச கல்வியை அளிக்கின்றனர் என்பதனை கவலையுடன் கூற வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து இந்த நாட்டில் கல்வியை முழுமையாக இல்லாதொழித்தனர். பல்கலைக்கழகங்களுக்கு நிதி வழங்குவதில்லை. தனியார் நிறுவனங்களுக்கு செல்லுமாறு கூறுகின்றனர். இல்லாவிடின் வெளிநாடு செல்லுமாறு கூறுகின்றனர். எனவே நாம் இதனை மாற்றி அமைக்க வேண்டும். அதற்காக விரட்ட வேண்டும். அதற்காக நாம் ஒன்றிணைய வேண்டும். மக்கள் கருத்து கணிப்பொன்றை நடாத்த வேண்டும். தேர்தல் ஒன்று நடைபெறாவிடின் வீதிக்கு இறங்கி அவர்களை விரட்டும் வரை போராட வேண்டும். விளம்பரங்களின் பின்னர் நியூஸ் பஸ்டின் பிரதான செய்திகள் தொடரும். முன்னாள் ஜனாதிபதி காலஞ்சென்ற ரணசிங்க பிரேமதாசவின் ஜனன தின நிகழ்வுகள் பத்திரமுள்ள விக்ரமசிங்கபுர சித்த விவேகாஸ்ரமயவில் நாளை இடம்பெறவுள்ளது. இது தொடர்பில் முன்னாள் அமைச்சர் சிறிசேன குரே தெளிவுபடுத்தினார். दिवंगत श्रीमत रणसिंह பிரேமதாச காலஞ்சென்ற முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மறைவின் பின்னர் நினைவு கூறும் 20வது ஜனன தின நிகழ்வுகள் நாளை திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு இடம்பெறவுள்ளது. நன்றிக்கடன் செலுத்தும் நோக்கிலேயே இந்த நிகழ்வு முன்னெடுக்கப்படுகின்றது. விசேட அழைப்புகள் யாருக்கும் விடுக்கவில்லை. ஆகவே அனைவரையும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு அழைக்கின்றோம்.
பிரபல பேராசிரியரான என் பாலகிருஷ்ணனின் நினைவு தின நிகழ்வுகள் நேற்று நடைபெற்றது. கொழும்பு தமிழ் சங்கத்தில் நேற்று மாலை இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் இலங்கையின் பிரபல பேராசிரியர்கள் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர். பிரபல பேராசிரியரான என் பாலகிருஷ்ணன் கொழும்பு மற்றும் யாழ் பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக கடமையாற்றியிருந்ததுடன் வவுனியா பீடத்தின் பணிப்பாளராகவும் கடமையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முதலாவது காலாண்டில் விவசாயத்துறையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தொகை மதிப்பீட்டு புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நெல், தேயிலை, ரப்பர் மற்றும் சிறு ஏற்றுமதி உற்பத்திகளில் இந்த வீழ்ச்சி காணப்படுவதாக திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. தேயிலை உற்பத்தி செய்யும் பிரதேசங்களில் விசேடமாக இரத்தினபுரி, களுத்துறை, காளி மற்றும் மாத்திரை ஆகிய மாவட்டங்களில் காணப்பட்ட வறட்சி காரணமாக முதலாவது காலாண்டில் தேயிலை உற்பத்தி 110% குறைவடைந்துள்ளதாக தொகை மதிப்பு புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. ரப்பர் உற்பத்தியும் வீழ்ச்சி கண்டுள்ள நிலையில் இதற்கு குறித்த காலப்பகுதியில் சர்வதேச சந்தையில் ரப்பருக்கான கேள்வி குறைவடைந்து காணப்பட்டதால் இரப்பர் பால் சேகரிக்கும் நடவடிக்கை குறைவடைந்தமைக்கு காரணம் என தொகை மதிப்பீட்டு புள்ளி விபரவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. முதலாவது காலாண்டில் சிறு ஏற்றுமதி பயிற்சிகையில் 3.1% வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஆண்டின் முதல் மாதங்களில் நெல் உற்பத்தி 15.7% வீழ்ச்சி கண்டுள்ளதாக தொகை மதிப்பீட்டு புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவிக்கின்றது. எவ்வாறாயினும் கடந்த ஆண்டின் முதலாவது காலாண்டில் 107.4% வீழ்ச்சியை காட்டிய தெங்கு உற்பத்தி இவ்வாண்டில் குறித்த காலப்பகுதியில் 6.7% வளர்ச்சியை காட்டுவதாக தொகை மதிப்பீட்டு புள்ளி விபரவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. மாத்தறை ஊர்முக பிரதேசத்தில் முச்சக்கர வண்டி ஒன்று விபத்திற்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளனர். பலாங்குடையிலிருந்து தெனியாயை நோக்கிச் சென்ற முச்சக்கர வண்டி இன்று அதிகாலை 4:30 அளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. பட்டில தங்லந்த தோட்டத்துக்கு அருகில் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் முச்சக்கர வண்டி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் 49 வயதான முகமது ஹனீஃபா மற்றும் 48 வயதான சித்தி ஃபரீனா ஆகிய தம்பதியினரை உயிரிழந்துள்ளனர். முச்சக்கர வண்டியின் சாரதி பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் மாத்தறை வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களின் சடலம் தற்போது ஊருபுக்க வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2013 மற்றும் 2014 ஆண்டுகளில் பெரும்போக்கு நெற்சேகையின் போது ஏற்பட்ட வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிதியுதவி இன்று வழங்கப்பட்டது. ஜனாதிபதியின் பணிப்புரையின் கீழ் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் விவசாய காப்புறுதி சபையால் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் 14 பிரதேச செயலக பிரிவினை சேர்ந்த 867 விவசாயிகளுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் தலைமையில் நிதியுதவி வழங்குவதற்கான நிகழ்வு நடைபெற்றது. அடுத்து கிரைம் வாட்ச் தொகுப்பு. பக்கமூன ஹீரப்பெட்டிய பிரதேசத்தில் தேரர் ஒருவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் போலீஸ் மோப்பநாயின் உதவியுடன் அடையாளம் காணப்பட்ட ஒருவரை விசாரித்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன தெரிவித்தார். ஹீரட்டிய புண்ணிய வர்தனாராம விகாரின் விகாராதிபதி இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். பின்னால் கதவு திறந்திருந்தது. உள்ளே சென்று பார்க்கும் போது தேரர் விழுந்து கிடந்தார். ரத்தம் காணப்பட்டது. பின்னர் நான் போலீசாருக்கு அறிவித்தேன். சம்பவம் தொடர்பில் நீதவான் விசாரணைகள் இடம்பெற்றுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளுக்காக 3 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. திவுலப்பெட்டிய ரசப்பான பிரதேசத்தில் கழுத்தில் வெட்டுக்காயங்களுடன் காணப்பட்ட பெண் ஒருவரின் சடலம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். திவுலப்பெட்டிய பின்னலாந்து பிரதேசத்தில் வசித்த 35 வயதான கே நதிகா சுஜிவனி என்ற 2 பிள்ளைகளின் தாயாரை இவ்வாறு உயிரிழந்துள்ள நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். 119 என்ற அவசர தொலைபேசி அழைப்பிற்கு கிடைத்த தகவல் ஒன்றை அடுத்து இந்த சடலம் நேற்றிரவு கண்டுபிடிக்கப்பட்டது. குறித்த பெண் பயணித்த மோட்டார் சைக்கிள் சம்பவ இடத்திற்கு அருகிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். விரோதிகள் எவரும் இல்லை, அனைவருக்கும் உதவி செய்தவர். ஆகவே இந்த ஊர் மக்கள் அனைவரும் அவரை நேசித்தார்கள். எனது தங்கை தனியாகவே வாழ்ந்தார். அவருக்கு இவ்வாறு நடக்கும் என்று கனவிலும் நினைக்கவில்லை. சம்பவம் தொடர்பில் நீதவான் விசாரணைகள் இடம்பெற்றுள்ளதுடன் சடலம் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது.
இலங்கையர் என்ற வகையிலேயே அனைவராலும் ஒன்றிணைய முடியும் என தேசிய மொழிகள் மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். நுவரெலியாவில் நேற்று இடம்பெற்ற செயலமர்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இனங்களுக்கிடையில் ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் நுவரெலியா ஸ்மர்ணா நிலையத்தில் இந்த செயலமர்வு 2வது நாளாக நேற்று இடம்பெற்றது. தேசிய மொழிகள் மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு அமைச்சு ஏற்பாடு செய்த இந்த செயலமர்வு நேற்றுடன் நிறைவடைந்தது. வடக்கு தெற்கு மற்றும் மலையகத்தில் உள்ள விவசாய மக்களுக்கு இலங்கையர் என்ற அடிப்படையிலேயே ஒன்றிணைய முடியும். இன வேறுபாட்டில் அல்ல. இலங்கையர் என்ற அடிப்படையில் ஒன்றிணைய முடிந்தால் எமது வாழ்வாதாரத்தை சிறந்த முறையில் கட்டியெழுப்ப முடியும். இருவருக்கிடையில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அவர்கள் எந்த இனத்தவர்கள் எந்த மதத்தவர்கள் என்பது அனாவசிய விடயங்களாகும். இதனை அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு செயற்படாது சிலர் ஆவேசமாக தமது கோபத்தினை வெளிப்படுத்துகின்றனர். இதற்குள் அனைத்து மூடப்படுகின்றன. மொனராகலை மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று மாவட்ட நூலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். எமக்கு அளித்த பொறுப்பினை அவ்வாறே நிறைவேற்றியுள்ளோம். சிலர் அபிவிருத்திகளை பார்வையிட வருகின்றனர். அவர்களை மொனராகலைக்கும் அழைத்து வந்து காண்பிக்க வேண்டும். ஹம்பாந்தோட்டை துறைமுகம், விமான நிலையம் மற்றும் நுரைச்சோலை ஆகிய இடங்களுக்கு சென்று அவர்கள் பார்வையிடுகின்றனர். எந்த விலைக்கு விற்க முடியும் என்ற எண்ணத்திலேயே அவற்றை பார்வையிடுகின்றனர். தனியார் மயப்படுத்தப்பட்டிருந்த நிறுவனங்களையே நாம் மீட்டுள்ளோம். செவனுகளும் மற்றும் பலவத்தை ஆகிய இரண்டையும் விற்பனை செய்திருந்தனர். சிலருக்கு இலவசமாகவும் வழங்கினர். இதில் பல வருடங்களாக பெற்றுக்கொண்ட லாபம் பொதுமக்களை சென்றடையவில்லை. ஆனால் இன்று அதன் பலன் மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் கிடைக்கின்றது. இதுடன் நியூஸ் பஸ்டின் வீக்கெண்ட் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.